நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நான் உங்களிடம் அன்பு கொண்டிருந்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. மனிதன் ஒரு சமூக விலங்கு. பகை, கோபம், சண்டை, சச்சரவுகள், பேராசை, ஏற்றத்தாழ்வு என பல மாசுகள் இந்த சமூக விலங்கின் மனதை சீர்குலைத்தாலும் அன்பு என்னும் மெல்லிய பூவின் இதழே தன் அடுத்திருப்பவரை நேசிக்க செய்து தொடர்ந்து வாழ்க்கை பயணத்தால் முன்னோக்கி சென்று மனம் வீசிட செய்து மனிதனை சீராக்குகிறது. மலைகள், காடுகள், மீன்கள், விதைகள், பறவைகள், நிலம், மலர்கள் என பலவற்றை பூமிப்படுத்தி கற்பித்த நம் ஆண்டவர் அன்பு செய்திட மட்டும் நான் உங்களை அன்பு செய்தது போல என்று சொல்லி தன்னையே பூமியாக்கி நமக்கு முன் மாதிரியாக சென்றுள்ளார். கள்ளமில்லா அவர் போல அன்பு நம் உள்ளமெல்லாம் இருந்தால் தினம் தினம் நமக்கு ஆனந்த அனுபவங்களாகவே வாழ்வு நிறைந்திடும். நாம் பிறரை அன்பு செய்வதற்கு முன் இறைவன் இயேசு நம்மை ஆழமாக அன்பு செய்வதை நாம் உணர வேண்டும். அன்பு ஒரு உணர்வன்று, உள்ளார்ந்த அக்கறையின் வெளிப்பாடு. நம்முடைய அன்பர் இயேசுவின் அன்பு செயல்களை நமக்கு பாடமாகி நிற்பதை காண முடிகிறது. தன்னை தொட்டது யார் என அறியாமலே 18 வருட இரத்தப்போக்குடைய அந்த பெண்ணுடைய ஆழமான நம்பிக்கையானது அவள் மீது அன்பாய் மாறி ஆசீர்வதித்து குணமாக்கியது. இருக்கிறவர் அவர் அன்பு என்றும் மாறாதது. இதோ நம்முடைய மத்தியிலே தன்னுடைய அன்பை கொடுக்க, நம்மை வாழ வைக்க, நமக்காகவே எழுந்தள்ளி வந்திருக்கிற நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கவா. நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். நாம் எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நாம் இருக்கிற இடத்துல தாழ்ந்து பணிந்து அன்பின் தேவ நற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே என்று பாடி நற்கருணை ஆண்டவருக்கு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை செலுத்தலாமா?
அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வி, அன்பின் தேவன கருணையிலே. அற்புதமாக எமை படைத்தீ, தற்பரன் நீரே எமை மீட்டீ, பொற்புடனப்பரசகுணத்தில் எப்பொழுதும் வாழ்கிறைவனானி, எத்தனை வழிகளில் உமதன்பை தேவன கருணையிலே. அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வி, அன்பின் தேவன கருணையிலே. கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எம்மை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவி, இளமையின் பொழிவாய் திகழ் திருச்சபை யாவரும் வாழ தயை புரிவி, அன்பின் தேவன கருணையிலே. அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வி, தேவன கருணையிலே. நற்கருணை ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். எல்லாம் வல்லவர், இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆன்மீக வழியில் ஒன்றுபட்டு உலக அரசருக்கெல்லாம் பதிவிறக்க செயல்களில் ஈடுபட நமக்கு அழைப்பு விடுத்தார்கள். தன் உயிரியை கொடுத்து அன்பாண்டவர்களே, நம் அத்தனை பேரையும் மீட்ட ஆண்டவர் இந்த நாளும் நம்மோடு இருக்கிறார். கடவுளுடைய ஆசிரை அபரிவிதமாக பெற்று அவருடைய பிரசன்னத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், ஏனில் அவர் நல்லவர். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, நீ உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை புகழ்ந்து பாடிடு. நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் நமக்கு நன்மை செய்கிற ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த நாளிலே நாம் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த வினாடி வரைக்கும் ஆண்டவர் நம்மை அபரிவிதமாக ஆசீர்வதித்திருக்கிறார். நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம்.
இன்று இயேசுவின் திரு இருதயத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படக்கூடிய நாள். இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரையும் இயேசுவின் தூய இதயத்தில் ஒப்பு கொடுப்போம். நம் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் இயேசுவின் தூய இதயத்தில், அவருடைய விலை மதிக்க முடியாத அந்த இரத்தத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் இதயம் அன்பான இதயம். இயேசுவின் இதயம் கரிசனை நிறைந்த இதயம். இயேசுவின் இதயம் நாம் ஒவ்வொருவரையும் வாழ வைக்கிற இதயம். இயேசுவின் இதய அன்பில் நம் ஒவ்வொருவரையும், நம் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுப்போம். அவரின்றி நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. ஒரு சின்ன விஷயம் கூட இந்த தேவனின்றி நடக்கவே நடக்காது. எல்லாம் அவருடைய செயல்தான், எல்லாம் அவருடைய செயல்தான். நம்முடைய வாழ்க்கையில இயேசுவின் இந்த தூய இதயத்துக்கு எதிராக நாம் வாழ்ந்த அந்த தருணங்களை நினைத்து பார்ப்போம். இது இந்த நிந்தை பரிகார ஜெபத்தை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இப்போது சொல்லுகிற இந்த வேளையிலே நீங்கள் இருக்கிற இடத்திலே முழந்தால் படியிட்டு உங்களுடைய கரங்களை எடுத்து உங்களுடைய இதயத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். நற்கருணை ஆண்டவர் நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களை சந்திக்கிறார். நம்முடைய வாழ்விலே கடவுளுக்கு எதிராக நாம் எத்தனையோ நிலைகளிலே நாம் செயல்பட்டிருக்கிறோம். திருப்பாடல் 51 தாவீது அரசன், ஆண்டவரே நான் உமக்கு எதிராக குற்றம் செய்தேன், ஆண்டவரே நான் உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியும். இந்த வரிகள் நம்முடைய ஜெப வரிகளாக மாறட்டும். ஆண்டவர் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை ஆசீர்வதிக்க இருக்கிறார். உள்ளதால் படியிட்டு தாழ்ச்சியான உள்ளத்தோடு பக்தியோடு இந்த ஜெபத்தை நாம் சொல்லி நம்முடைய குடும்பங்களை, கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் ஒவ்வொருவரையும் இயேசுவின் தூய இதயத்திலே ஒப்பு கொடுப்போம். மனித இனத்தின் மீது உமக்குள் அளவற்ற அன்புக்கு கைமாறாக மிகுந்த மருதியும் அலட்சியமும் நிந்தியமும் அடியப் பெறுகின்ற இனிய இயேசுவே, உமது அன்பான இதயம் எல்லா இடங்களிலும் பெறுகின்ற மருதி நிந்தைகளை எல்லாம் சிறப்பான வழிபாட்டு முயற்சிகளால் பரிகரிக்க விரும்பி உமது பீடத்தின் முன்பாக பணிந்து வணங்குகிறோம். நீரடையும் இத்தகைய கொடிய அவமான செயல்களுக்கு நாங்களும் காரணமாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவற்றை முழு மனதோடு வெறுத்து ஒதுக்கும் எங்களை மன்னிக்குமாறு பணிவோடு உம்மை மன்றாடுகின்றோம். நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் திருமுழுக்கு வாக்குறுதிகளை மீறி முது சட்டத்தின் இனிய நுகத்தை உதறிவிட்டவர்களின் பாவங்களுக்காகவும் முளமாற பரிகாரம் செய்ய தயாராக இருக்கிறோம் என உறுதி கூறுகிறோம். உமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட அருவருப்புக்குரிய நிந்தை ஒவ்வொன்றுக்கும் பரிகாரம் செய்ய போது தீர்மானித்திருக்கிறோம். அடக்கமற்ற உடையாலும் செயல்களாலும் கிறிஸ்துவ இயல்புக்கு எதிராக செய்த கணக்கற்ற பாவங்களுக்காகவும் மாசற்றவர்களை தவறு செய்ய தூண்டிய முறையற்ற துர்மாதிரிகளுக்காகவும் ஞாயிறு கடந்திரு நாட்களை அடிக்கடி மீறியதற்காகவும் உமக்கும் உம் புனிதர்களுக்கும் விரோதமாக சொன்ன நிந்தைகளுக்காகவும் பரிகாரம் செய்ய தீர்மானித்திருக்கிறோம். உலகத்தில் உம் பிரதிநிதியாகிய பாப்பரசருக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் செய்யப்படுகின்ற அவமானங்களுக்காகவும் உம் அன்பின் தேவ நற்கருணையை மனம் பொருந்தி அழற்சியாத்தாலும் நிந்தைகளாலும் பங்கப்படுத்தியதற்காகவும் இறுதியாக நீர் நிறுவிய திருச்சபையின் உரிமைகளையும் போதக அதிகாரங்களை எதிர்த்து நிற்கும் மக்களின் முறையற்ற செயல்களுக்காகவும் பரிகாரம் செய்ய விரும்புகின்றோம்.
ஆண்டவராகிய இயேசுவே, எத்தகைய நிந்தைகளுக்கெல்லாம் எங்கள் இரத்தத்தால் ஈடு செய்ய முடிந்தால் நலமாயிருக்கும். உமது இறைமாட்சிக்கு நேர்ந்த இழிவுகளுக்கெல்லாம் பரிகாரமாக என்றும் வாழும் தந்தைக்கு நீர் சிலுவையில் ஒப்புக் கொடுத்து நாள்தோறும் எங்கள் பீடங்களில் புதுப்பித்துக் கொண்டிருக்கும் பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் கன்னி தாயும் எல்லா புனிதர்களும் உலகில் உள்ள எல்லா பக்தர்களும் செய்யும் பரிகார செயலோடு ஒன்றித்து அப்பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது அளவற்ற அன்பை அலட்சியம் செய்தமைக்காகவும் கடந்த காலத்திலும் நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் உமது அருள் துணையோடு எங்களால் இயன்றவரை பரிகாரம் செய்வதாக முழு மனதோடு உறுதி கூறுகிறோம். இனி நாங்கள் விசுவாசத்தில் தளராமல் தூயவளாய் வாழ்ந்து நற்செய்தி கட்டளைகளையும் குறிப்பாக பிறரன்பு கட்டளைகளையும் பின்பற்றி வருவோம். பிறர் உமக்கு துரோகம் புரியாதபடி எங்களால் இயன்றவரை தடுக்கவும் பலர் உம்மை பின்பற்றும்படி எங்களால் இயன்றவரை முயலவும் வாக்களிக்கின்றோம். அன்பு மிகுந்த இயேசுவே, பரிகாரத்திற்கு எங்கள் மாதிரியாயிருக்கிற எங்கள் கன்னிமரியாளின் வழியாய் நாங்கள் செய்யும் பரிகார முயற்சியாக மனநிறைவோடு அளிக்கும் இக்காணிக்கை ஏற்றலும் தந்தையோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்று வாழ்ந்து நீர் ஆட்சி செய்யும் விண்ணக வீட்டுக்கு ஒரு நாள் அனைவரும் வந்து சேரும்படி எங்களுக்கு என்றும் நிலைக்கும் வரத்தை தந்து எங்கள் கடமையிலும் உமக்கு செலுத்த வேண்டிய ஊழியத்திலும் இறக்கும் வரை நாங்கள் தவறாமல் இருக்குமாறு செய்திருளும். ஆமென். திருப்பாடல் 51 தாவீது அரசன் சொன்னான், ஆண்டவரே, உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். ஆண்டவரே, உமக்கு எதிராக குற்றம் செய்தேன். என் பாவங்களை மன்னியும். இந்த வார்த்தைகள் நம்முடைய ஜெப வரிகளாக மாறட்டும். நாம் இருக்கிற இடத்துல நற்கனை ஆண்டவரை பார்த்து கண்ணீரோடு ஜெபிப்போம். மனம் இறங்கும் ஐயா, மனம் இறங்கும். தாவீதின் மகனே, மனம் இறங்கும். ஊதாரி மைந்தனை போல உம்மை விட்டு வெகு தூரம் சென்று விட்டேன். இதோ வந்திருக்கிறேன். மனம் இறங்குங்க ஐயா. நம்புங்களவளை நான் வந்து கழட்டி விட்டுருக்கிறேன். உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வாழ்ந்திருக்கிறேன். நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கிறேன். பொய்யா இருந்திருக்கிறேன். பொய் பேசியிருக்கிறேன். உண்மையா இல்லாமல் இருந்திருக்கிறேன். இதோ வந்திருக்கிறேன். உம்முடைய திரு இதயத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை மன்னிங்க. பக்தியோடு ஜெபிக்கலாமா? மனமிரங்கும் ஐயா, மனமிரங்கும், மனமிரங்கும் ஐயா, மனமிரங்கும். தாவீதின் மகனே, மனமிரங்கும், என் மேல் மனமிரங்கும். தாவீதின் மகனே, மனமிரங்கும், என் மேல் மனமிரங்கும். மனமிரங்கும் ஐயா, மனமிரங்கும், மனமிரங்கும் ஐயா, மனமிரங்கும். ஊதாரி மைண்டனாய் தொலைந்து போனேன். உன் நன்மை உணராமல் பாவியானேன். எல்லாமே இவ்வுலகில் இழந்து போனேன். என் சொந்தம், என் சுற்றம் மறந்து போனேன். என் வாழ்வில் யாருமில்லை உணர்ந்து கொண்டேன்.
மனமிரங்கும் ஐயா, மனமிரங்கும். இன்று இந்த நேரத்தில் மனமிரங்கும். மனமிரங்கும் ஐயா, மனமிரங்கும். ஊதாரி மைந்தன் போல உம்மை விட்டு வெகு தூரம் சென்று விட்டே. வீணான ஆசைகளால் உந்தன் அன்பை உணராது உதறிவிட்டே. ஊதாரி மைந்தன் போல உம்மை விட்டு வெகு தூரம் சென்று விட்டே. வீணான ஆசைகளால் உந்தன் அன்பை உணராது உதறிவிட்டே. தேடி சென்ற செல்வம் இன்று கையில் இல்லையே. சொந்தம் என்று வந்தோர் எல்லாம் உண்மை இல்லையே. எல்லாமே இழந்தேன், என் வாழ்வை தொலைத்தேன். என் மீது மனமிரங்கும் ஐயா, என் மீது மனமிரங்கும். என் மீது மனமிரங்கும் ஐயா, என் மீது மனமிரங்கும். மனமிரங்கும் ஐயா, மனமிரங்கும். மனமிரங்கும் ஐயா, மனமிரங்கும். தான் மட்டுமே வாழ வேண்டும் என்ற சுயநலத்துக்காக பிறரது சொத்தை அபகரித்து நாம் வாழ்ந்ததற்காக மனமிரங்கும் ஐயா, மனமிரங்கும். ஒவ்வொரு விஷயத்திற்கும் சொன்ன பொய்களுக்காக, ஒரு பொய்யை மறைக்க மேலும் மேலும் செய்த தவறுகளுக்காக மனமிரங்கும் ஐயா, மனமிரங்கும். பெற்றவர்களை உடன் பிறப்புகளை சொத்துக்காக புறக்கணித்ததற்காக, செய்நன்றி மறந்து நம்பிக்கை துரோகம் செய்ததற்காக மனமிரங்கும் ஐயா, மனமிரங்கும். ஏதேதோ இச்சை கொண்டு சுயநலத்தால் பிறர் வாழ்வை கெடுத்து விட்டே. தான் என்ற அகந்தை கொண்டு என் வாழ்வை வஞ்சகத்தால் நிறைத்து விட்டே. ஏதேதோ இச்சை கொண்டு சுயநலத்தால் பிறர் வாழ்வை கெடுத்து விட்டே. தான் என்ற அகந்தை கொண்டு என் வாழ்வை வஞ்சகத்தால் நிறைத்து விட்டே. பொய்யாய் பேசி பொய்யாய் சிரித்து உண்மையை மறைத்தேனே. நன்றியை மறந்து நன்மையை தொலைத்து உண்மையே மறந்தேனே. நீதானே இறைவா மனமாற்றம் தருவாய். என் மீது மனமிரங்கும் ஐயா, என் மீது மனமிரங்கும். என் மீது மனமிரங்கும் ஐயா, என் மீது மனமிரங்கும். மனமிரங்கும் ஐயா, மனமிரங்கும். மனமிரங்கும் ஐயா, மனமிரங்கும். தாவீதின் மகனே மனமிரங்கும். என்
மேல் மனமிரங்கும். தாவீதின் மகனே மனமிரங்கும், என் மேல் மனமிரங்கும். மனமிரங்கும் ஐயா மனமிரங்கும், மனமிரங்கும் ஐயா மனமிரங்கும். தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். நம்ம எல்லோருக்கும் ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நண்பர்கள் என்று அழைக்கக்கூடிய, தோழன் என்று அழைக்கக்கூடிய பெரிய பாக்கியம். அன்புக்குரிய இந்த நாளில் நம் ஆண்டவரை உரிமையோடு தோளிலே தாங்கிடும் தோழனே என்று நாம் அழைக்க இருக்கிறோம். இந்த பாடல் வரிகளை நம்முடைய ஜெப வரிகளாக மாற்றுவோம். தொடர்ந்து நாம் பக்தியோடு இந்த விடுதலை ஜெபமாலை நாம் சொல்லுகிற பொழுது அகில உலக மக்களுக்காக கொரோனா தொற்றுநோயிலிருந்து இந்த உலகம் காக்கப்பட, குறிப்பாக ஒவ்வொரு நாளும் பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த நோயின் தாக்கத்தால் பாதிக்கப்படுகிற வேளையிலே நேற்று தினம் மட்டும் லட்சத்துக்கு அதிகமான மக்கள் ரஷ்யாவிலே இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மக்களுக்காக சிறப்பாக பக்தியோடு நற்கருணை ஆண்டவரிடம் இந்த விடுதலை ஜெபமாலை சொல்லி ஜெபிப்போம். தாங்கும் தோழனே, இங்கு தடுமாறும் என் பாதை விளக்காகவா. மார்பிலே தூங்கும் சேயன என்னை உன்னோடு இணைக்கின்ற வரமாகவா. என்றாலும் நீ என் தாகம் நீ, எனக்காக பலியான என் ஜீவன் நீ. தாங்கும் தோழனே, இங்கு தடுமாறும் என் பாதை விளக்காகவா. ஒரு வார்த்தையில் குணமாக்கினாய், ஒரு தந்து உனை தந்து உயிராகினாய். கருவாகையே பெயராக்கினாய், உன் பாதை வழி செல்ல தடமாகினாய். ஒரு வார்த்தையில் குணமாக்கினாய், ஒரு தந்து உனை தந்து உயிராகினான். கருவாகையே பெயராக்கினான், உன் பாதை வழி செல்ல தடமாகினான். என் சோகம் எல்லாமே நீ தாங்கினான், உன் கையில் என்னை தாங்கி உரமாகினான்.
என் கவலை எல்லாமே நீ போக்கினார். உன் தோளில் என்னை சுமந்து இளைப்பாற்றினார். உயிர் நண்பன் உனை போல் யாரும் இல்லை. என் உயிரே உனக்கிங்கே ஈடும் இல்லை. தோளிலே தாங்கும் தோழனே, இங்கு தடுமாறும் என் பாதை விளக்காகவா. ஆதாரம் நீ அல்லவா, விழும்போது என்னை தாங்கும் கரமல்லவா. எனக்கெல்லாமே நீ மட்டுமே, அழும்போது அணைக்கின்ற தாயல்லவா. என் ஆதாரம் நீ அல்லவா, விழும்போது என்னை தாங்கும் கரமல்லவா. எனக்கெல்லாமே நீ மட்டுமே, அழும்போது அணைக்கின்ற தாயல்லவா. வானத்து பறவைகளை காக்கும் நீயே, என் தேவை உணராது சென்றிடுவாயோ. வயல்வெளி மலரை கூட பேணும் நீயே, உன் பிள்ளை என்னை தேற்ற மறந்திடுவாயோ. திருச்சிலுவை சுமந்து உயிரை தந்தாய், இனி வாழ்வது நான் அல்ல நீதானே. தோளிலே தாங்கும் தோழனே, இங்கு தடுமாறும் என் பாதை விளக்காகவா. மார்பிலே தூங்கும் சேயன, என்னை உன்னோடு இணைக்கின்ற வரமாகவா. என்றாலும் நீ என் தாகம் நீ, எனக்காக பலியான என் ஜீவன் நீ. தோளிலே தாங்கும் தோழனே, இங்கு தடுமாறும் என் பாதை விளக்காகவா. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாக கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி வாழ்வுள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவை முடிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து இன்று விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு.
இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்களை இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமென். அனைவரும் இணைந்து சொல்வோம். ஓ பரிசுத்த ஆவியே, உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும், நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு
மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி மனித குலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம். ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்களும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் செய்த பாவங்களுக்காகவும் உம்மிடம் மன்னிப்பை மன்றாடுகின்றோம். உம்முடைய ஆற்றல், பாதுகாப்பு, குணப்படுத்துதல் வல்லமையாய் வெளிப்படவும் உமது புதுமைகளையும் அற்புதங்களையும் இந்த விடுதலை ஜெபமாலை மூலமாக என்னையும் என் குடும்பத்தையும் உலக மக்களையும் உயிருள்ள சாட்சிகளாக மாற செய்தருளும். ஆமென். அல்லேலூயா. மாரநாதா. யோவான் எழுதின நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 12 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. அன்பு சாவை போல வலிமை மிக்கது. அன்பு வெறி பாதாளம் போல் பொறாதது. அதன் பொறி எரிக்கும் நெருப்பு பொறி, அதன் கொழுந்து பொசுக்கும் தீக்கொழுந்து. பெருங்கடலும் அன்பை அணைக்க முடியாது, வெள்ளப்பெருக்கும் அதை மூழ்கடிக்க இயலாது. அன்புக்காக ஒருவன் தன் வீட்டு செல்வங்களை எல்லாம் வாரி இறைக்கலாம், ஆயினும் அவன் ஏளனம் செய்யப்படுவது உறுதி. இனிமைமிகு பாடல் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வரையிலே நான் வாசிக்கின்றோம். எல்லையில்லா அன்புக்கு சொந்தக்காரர் இன்று தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று இறை அன்பில் பற்றி எறிய நம்மை அழைக்கிறார். அன்பு இருக்கும் இடத்தில் ஆண் என்றும் பெண் என்றும் அடிமை என்ற உரிமை குடிமகன் என்றும் பாகுபாடு இருக்காது. சீடன் என்றும் தொண்டன் என்றும் வேறுபாடு இருக்காது. அன்பு தன் உயிருக்கு சமமாக அடுத்தவரையும் நேசிக்கும். உண்மையான அன்பு உயிரையும் கொடுக்கும். இத்தகைய அன்பைத்தான் திருத்தூதர் பணி புத்தகத்திலே புனித பர்னபாவும் பவுலும் வெளிப்படுத்துகிறார்கள். இவளை பற்றி திருத்தூதர்கள் குறிப்பிடும் போது இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள் என்று சான்று பகர்கிறார்கள். தொடக்க கால கிறிஸ்தவர்களிடமும் திருத்தூதர்களிடம் இருந்த எழுச்சி இந்த கொரோனா காலத்திலே நம்மிடம் இருக்க வேண்டியது தலையாய் கடமையாகிறது. நேற்று நாளிலே
திருத்தந்தையுடைய வேண்டுகோளுக்கிணங்க பல்வேறு இடங்களில் பல் சமய பிரார்த்தனைகள், நம்முடைய ஆலயங்களிலே பங்குகளிலே நற்கருணை ஆராதனை, ஜெபமாலை, நோன்பு, ஜெபம், தபம் போன்ற இயேசுவுக்கு பிரியமான பல்வேறு செயல்களை நாம் செய்தோம். அன்பு என்பது அதோடு நின்று விடுவதல்ல, நாம் ஜெபிப்பதை வாழ்வாக்கி காட்டுவதிலே இந்த அன்பு முழுமை பெறுகிறது. இயேசுவின் சீடர்களாகிய நம்மை தன் நண்பர்களாக தேர்ந்தெடுத்து நாம் நல்வாழ்வு பெறும் பொருட்டு நமக்காக பாவிகளுள் கொடும் பாவியாக சிலுவை சாவுக்கு தன்னையே கையளித்து சாவின் மீது வெற்றி கண்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மரத்தில் தொங்கவிடப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்ற பழைய ஏற்பாட்டு கருத்தியலை புரட்டி போட்டு கழுமரத்தை மீட்பின் கருவியாக மாற்றிய அற்புத மாமனிதர் இயேசு. அவர் நமக்கு நண்பராக கிடைத்திருப்பது நாம் பெற்ற ஒரு பெரிய கொடை. தன் பணியாளரை நண்பராக ஏற்ற தலைவனாக இறைமகன் இயேசுவுக்காக நன்றி கூறுவான். நம் உடன் வாழ்வுரை நண்பர்களாக ஏற்று அன்பு செய்ய நாம் ஜெபிப்போம். பகைவரையும் அன்பு செய்யுங்கள் என்று இயேசு ஆண்டவர் மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இன்று அகில உலக குடும்பங்கள் நாளாக நாம் கொண்டாடுகின்றோம். இன்று நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க வேண்டிய நாள், நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க வேண்டிய நாள், நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டிய நாள். நம்முடைய குடும்ப உறவுகளிலே பலரை நாம் பகைவர்களாக்கி மாற்றி இருக்கக்கூடிய இந்த நிலையிலே மனம் மாற்றம் நம்மிலும் நம்முடைய உறவுகளில் தொடர இந்த நாள் நம்மை புடமிடட்டும். தந்தையே, இவளை மன்னியும், இவள் செய்தது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என தன்னை வதைத்தவளை மன்னித்த மாபெருடைய அந்த பேரன்பில் சூழப்பட்டுள்ள நாம் பணம், சொத்து, சுடுச்சொல் போன்ற பல்வேறு பகைகளாய் பிரித்து போட்ட நம்முடைய உறவுகளை மன்னிப்போம். குடும்பங்களில் இறை அன்பே கண்டு சுவைப்போம். நாம் வாழும் சமுதாயத்திலே இயேசுவின் சாட்சிகளால் இறை அன்பை பற்றி எறிய செய்வோம். இந்த நாளிலே அன்புக்குரியவர்களே, அன்பு ஒன்றே நிலையானது, அன்பு மட்டுமே நிரந்தரமானது. நமக்காக உயிர் கொடுத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இந்த நாளிலே நம்முடைய பெற்றோரை, நம்முடைய பிள்ளைகளை, உடன்பிறப்புகளை ஆண்டவருடைய பாதத்தில் வைப்போம். நம்முடைய குடும்ப உறவுகளை சரி செய்கிற நாள் இந்த நாள். நாம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம். இறைவனின் சாயல் அன்றோ நாம் இறையருள் குடும்பம் அன்றோ? குடும்பத்தில் ஒற்றுமையே இறை ஆசிரியின் வெகுமதியே என இந்த பாடலை நாம் பாடுகிற பொழுது நம்முடைய குடும்ப உறவை இன்று நாம் இன்னும் ஆழப்படுத்துவோம். ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களிலே வாழ்கிறார் என்ற நம்பிக்கையிலே நம் பக்தியோடு ஜெபிப்போம். இறைவனின் சாயலன்றோ நாம் இறையருள் குடும்பம் அன்றோ? குடும்பத்தில் ஒற்றுமையே இறை ஆசீரின் வெகுமதியே. இரு குடும்பம் போல் நாம் வாழுவோம், இறை சாட்சியாய் மாறிடுவோம். இரு குடும்பம் போல் நாம் வாழுவோம், இறை சாட்சியாய் மாறிடுவோம். இறைவனின் சாயலன்றோ நாம் இறையருள் குடும்பம் அன்றோ?
வாழ்ந்தால் இறைவன் அங்கிருப்பார். பசியோ பகையோ பிரிவே இன்றி இருந்தால் இயேசு அருகிருப்பார். அம்மா அப்பா குழந்தைகள் ஒன்றாய் வாழ்ந்தால் இறைவன் அங்கிருப்பார். பசியோ பகையோ பிரிவே இன்றி இருந்தால் இயேசு அருகிருப்பார். வயதான போதும் மாறாத பாசம் பெற்றவரிடமே காட்டிடுவோம். சுற்றமை மகிழ குடும்பமாய் ஜெபித்து ஒற்றுமை உணர்வை எழுப்பிடுவோம். ஒற்றுமை உணர்வை எழுப்பிடுவோம். இறைவனின் சாயலன்றோ நாம், இறையருள் குடும்பம் அன்றோ. குடும்பத்தில் ஒற்றுமையே இறை ஆசீரின் வெகுமதியே. கொண்டால் கணவன் மனைவிக்கு இணையில்லை. பொறுமையும் அன்பும் புரிதலும் கொண்ட மனைவியை கணவனின் துணையாவாள். தான் என்ற அகந்தை கர்வமும் கொண்டால் கணவன் மனைவிக்கு இணையில்லை. பொறுமையும் அன்பும் புரிதலும் கொண்ட மனைவியை கணவனின் துணையாவாள். நிறை குறையதையும் விட்டுமை கொடுத்து ஒருவரை ஒருவர் தாங்கிடுங்கள். இருப்பதை பகிர்ந்து இல்லறம் நடத்தி அன்பினால் இதயத்தில் தங்கிடுங்கள். அன்பினால் இதயத்தில் தங்கிடுங்கள். இறைவனின் சாயலன்றோ நாம், இறையருள் குடும்பம் அன்றோ. குடும்பத்தில் ஒற்றுமையே இறை ஆசீரின் வெகுமதியே. பிள்ளைகள் வளத்தில் கவனமே வேண்டும். குழந்தைகள் இறைவனின் வரமாகும். அறிவியல் உலகில் நன்னெறி தவறா குழந்தைகள் வளரும் நிலை வேண்டும். பிள்ளைகள் வளத்தில் கவனமே வேண்டும். குழந்தைகள் இறைவனின் வரமாகும். அறிவியல் உலகில் நன்னெறி தவறா குழந்தைகள் வளரும் நிலை வேண்டும். பெற்றவர் கவலை நினைத்திடும் குழந்தை பாசத்தில் உயர்வில் நிலை பெறுவர். ஒற்றுமை உணர்வாய் சகோதர உறவாய் வாழ்ந்திடும் குடும்பமே நிறைவு பெறும். வாழ்ந்திடும் குடும்பமே நிறைவு பெறும். இறைவனின் சாயலன்றோ நாம், இறையருள் குடும்பம் அன்றோ. குடும்பத்தில் ஒற்றுமையே இறை ஆசீரின் வெகுமதியே. இரு குடும்பம் போல் நாம் வாழுவோம். இறை சாட்சியாய் மாறிடுவோம். இரு குடும்பம் போல் நாம் வாழுவோம். இறை சாட்சியாய் மாறிடுவோம். அனைவரும் முழந்தாள் படியிட்டு ஆண்டவருடைய இறுதி ஆசிரை பக்தியோடு பெற்றுக்கொள்வோம்.
மாண்புயர் கீதத்தை பாடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. தலை தாழ்த்தி ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம். பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியால் ஆராதனை எத்திசையும் என் குரல் கேளம்மா, உன் பிள்ளை நான் அம்மா.
கண்கள் ஏங்கிடுதே. தாயே உன் தயை வேண்டி இன்றும் என் கண்கள் ஏங்கிடுதே. என் குரல் கேளம்மா, உன் பிள்ளை நான் அம்மா. உன் பிள்ளை நான் கண்ணீர் சிந்த தாயே நீ பொறுப்பாயோ. உன் பிள்ளை நான் கண்ணீர் சிந்த தாயே நீ பொறுப்பாயோ. உன் மகன் இயேசுவிடம் எனக்காக, உன் மகன் இயேசுவிடம் எனக்காக பரிந்துரைக்க மறுப்பாயோ. என்னை நீ மறுப்பாயோ. என் குரல் கேளம்மா, உன் பிள்ளை நான் அம்மா. என் குரல் கேளம்மா, உன் பிள்ளை நான் அம்மா. அம்மா உன்னை நம்பும் என்னை அனாதையாய் விடுவாயோ. அம்மா உன்னை நம்பும் என்னை அனாதையாய் விடுவாயோ. உன்னருள் பெற்றாலே என் வாழ்வு, உன்னருள் பெற்றாலே என் வாழ்வு நலமாகும் அறிவேனே. என் தஞ்சம் நீதானே. என் குரல் கேளம்மா, உன் பிள்ளை நான் அம்மா. என் குரல் கேளம்மா, உன் பிள்ளை நான் அம்மா. தாயே உன் தயை வேண்டி இன்றும் என் கண்கள் ஏங்கிடுதே. தாயே உன் தயை வேண்டி இன்றும் என் கண்கள் ஏங்கிடுதே. என் குரல் கேளம்மா, உன் பிள்ளை நான் அம்மா.